அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்கரத்தின் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம். மீன ராசிக்காரவங்களுக்கு ராசியிலே சனி இருக்கார். சென்ம சனியாக கடந்த சில மாதங்களாக போய்கொண்டிருக்கார். இந்த சென்ம சனியானது வக்கரம் முறையில் ஒரு நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவின் வீட்டில் வக்கரம் முறையில் நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். அப்போ குருவினுடைய நன்மைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இனிவரும் மாதங்கள் இருக்கும். இந்த மாதம் லேசான மாற்றங்கள் தான், பெருசா ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். முயற்சிகளில் தடை தாமதங்கள் வரும் மாதங்கள்ல ஓரளவிற்கு பரவாயில்லாம இருக்கும். வக்ரம் வரையில நன்மைகள் தரும். கூடுதல் வக்ரம் ஆகணும். இந்த மாதம் லேசான வக்ரம் தான், அதனால பெருசா ஒன்றும் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி பார்க்கையில குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாயும் உங்களது 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். இப்போ செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாருன்னா தேவையில்லாததை பேசுவீங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை இழுத்து கொள்ளக்கூடிய பார்ட்னர்ஷிப், புதிய நண்பர்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. புதிய அறிமுகங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் கேட்ட இடங்கள்ல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் எதிர்பாராமல் சில நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக மீனம் ராசிக்காரவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு சில சங்கடங்கள் கூடுதலாக வருகின்றன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு வீடு, வண்டி, வாகனங்கள், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நல்ல அமைப்போடு வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அரசு துறையில் ஒரு முன்னேற்றங்கள், அரசு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. அரசு வேலையில் எதுவும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பெரிய செலவுகள் வராமல் முடியக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமையும். வீடு, வண்டி, வாகனங்கள், தோட்டந்துறவுகள் எது வேணும்னாலும் வாங்கக்கூடிய மாதமாக, அதற்காக செலவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கூடுதலான செலவுகளை எதிர்பார்க்கலாம். வரவுக்கு மீறிய செலவு என்கின்ற மாதிரியான அமைப்புகளை மனைவிக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சூரியன் புதனும் 5ல் இருக்காங்க. புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்னும் ஒரு மாதத்திற்கு தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகுவும் குருவும் 12ஆம் இடத்தை சந்திக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 12ல் குரு பார்க்குறார் அப்படின்னா ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புகளை தரும். அதனால எந்த விதமான கவலைகளும் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள், வேலை இல்லைன்னு காத்துக்கிருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. புதிய வீடு கட்டுவது, புதிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆடி மாதமாக இருந்தாலும் கூட நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். செலவுகள் பண்ணக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க என்ன வேணாலும் வாங்கினாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. தேவையில்லாததை இழுத்து பேசி பேசி பேச்சாலேயே வம்பு வரக்கூடிய வாய்ப்புகள். அப்போ பேச்சை நல்லாவே குறைச்சிக்கணும். உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் இருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கையில உடல் நலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாய் பயிற்சிக்கு 10ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். 10ஆம் தேதிக்கு மேலே ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள். வாழ்த்துக்கள்.